ஹாய் கைஸ். ஆக்சுவலாக நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான வீடியோ. நான் டின்னரில் மோஸ்ட்டாக பல்கிங் பண்ணுறப்போ என்ன சாப்பிட்றேன் அதை தான் நம்ம பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக டெய்லி நான் இந்த எக் ரெசிபி தான் சாப்பிடுவேன். ஆக்சுவலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நான் 4 தக்காளி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வரமிளகா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற தக்காளியை 1-2 நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தவால உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நான் பல்கிங்கில் இருக்கனால கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்கிறேன். தென் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் 1-2 கிள்ளின வரமிளகாயையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வந்துருச்சு. இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருக்கும் இல்லையா, தக்காளி பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மஞ்சத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வரமிளகா ஆட் பண்ணனால லைட்டாக ஆட் பண்ணோம்னா போதும். தென் அடி பிடிக்காமல் இருக்க நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கிரேவியை லூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம போட்ட குழம்பு மிளகாத்தூள் அண்டு தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற 4 முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. அப்படியே நம்ம அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே முட்டை வேகிற அளவுக்கு மட்டும் விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறம் அழகாக முட்டை வெள்ளை கலரில் மாதிரி சூப்பராக ஆயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் கூட வைக்கல, அதுக்குள்ளே நம்ம முட்டை வெந்துருச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக ரைஸ் தான் எடுத்துப்பேன். ஸோ நான் ரைஸ் கூட இந்த எக் கிரேவி வச்சு சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த சப்பாத்தி வேணுன்னா சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம், தோசை வேணுன்னா தோசை கூட நீங்கள் தொட்டுக்கலாம். தென் இதுதான் இந்த கிரேவியோட நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸ். ஹோல் கிரேவி நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் இந்த டேபிளில் போட்டிருக்கேன். தட்ஸ் இட் கைஸ். இதுதான் என்னோடய சிம்பிள் ரெசிபி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.